நம்ம ஜென்ரலா வந்து என்ன நினைக்கிறோம், ஒரு அசுபமான ஒரு சகுனம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டுச்சு அல்லது ஏதோ ஒரு தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அப்படியே தண்ணி குடிச்சிட்டு 2 நிமிஷம் உட்காந்துட்டு போனான்னு தெரியும். அதுல இருக்கக்கூடிய தத்துவார்த்தமான விஷயம் என்னன்னு புரிஞ்சுதா இல்லையா இப்போ? ஆமா. அதே மாதிரிதான் எந்த ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்கள் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அதுல சில தத்துவார்த்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது உள்ளார்ந்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதை நம்ம மேலோட்டமா பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. இதே வந்து பாத்தீங்கன்னா உள்ளார்ந்த சில விஷயங்கள் வேற ஒரு கண்ணோட்டத்தோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் அது வந்து அதோட நுட்பங்கள் என்ன, அது ஏன் வந்து அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரியும். புரியுதுங்களா? இதே வந்து மாந்திரிக சாஸ்திரத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மந்திர சாஸ்திரம் அப்படின்னா ஒண்ணு கிழக்கு திசையை பார்த்து நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மந்திர சித்தி வந்து ஆயிரும், சீக்கிரமா வந்து அந்த மந்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சித்தி ஆயிரும். இதே மாதிரி வடக்கு திசையில பார்த்து நீங்க ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சித்தி ஆயிரும். அந்த மாதிரி அஷ்ட கண்மங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அஷ்ட கண்மங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாந்திரிக சாஸ்திரம் இருக்கு. இந்த வசியம், மோகனம், தம்பனம், மாரணம், வித்வேஷனம், வேதனம், இந்த மாதிரி எல்லாம் அஷ்ட கண்மங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல அந்த திசை இருக்கு இல்லையா, ஒவ்வொரு திசையை பார்த்து உட்காரும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான பலாபலங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்கான். அப்ப திசைக்கும் மாந்திரிக சாஸ்திரத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டுன்னு தெரியுது இல்லையா? இப்ப திசை எங்க வருதோ அப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு இன்டர்லிங்க் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்க முடியுதா இல்லையா?